வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் ஏகாதசி சித்திரை நட்சத்திரமும் இணைந்து வருகிறது. மாலவனாகிய பெருமாளையும் வேலவனாகிய முருகபெருமானையும் ஒரு சேர வணங்க வேண்டிய நாடிது. இன்று முருகபெருமானை வழிபட்டால் கோடி நன்மை கைகூடி வரும். முருகபெருமானுக்கு நம் தினசரி வாழ்க்கையில் இடம் கொடுத்து மனம் விட்டு அவரிடம் பேசி மனமுருகி அவர் மந்திரங்களை உச்சரித்து உங்கள் வேண்டுதலை சமர்ப்பணம் செய்து விடுங்கள். ஏகாதசி அன்று முடிந்தவர்கள் உணவு உண்ணாமல் விரதமிருந்து விஷ்ணு பகவானின் திருநாமங்களை உச்சரித்து வேதங்களை படித்து பாடல்களை பாடி கதைகளை சொல்லி பிரார்த்தனை செய்து இந்த நாளின் மகத்துவத்தை உணருங்கள். நினைத்தது நடக்க பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தி மகாலட்சுமி அன்னைக்கு வெண்ணிற பூக்களால் மாலை சார்த்தி கண்குளிர கண்டு வணங்கி வாருங்கள். புளியோதரை அல்லது தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக படையுங்கள். முடிந்தவர்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் முருகபெருமானின் ஆலயத்துக்கு சென்று முருகபெருமானின் தரிசனம் பெற்று வாருங்கள். அருகில் இருக்கும் விஷ்ணு பகவானின் ஆலயத்திற்கு சென்று பெருமாளின் அருளாசி பெற்று வாருங்கள். நன்றி.